உலகின் மிக உயரமான ரயில் பாலம், உலகின் மிகவும் உயரமான மற்றும் வளைவான ரயில் பாலம் பற்றின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது இந்த உலகத்திலே ஹையஸ்ட், அதாவது இதோட ஹைட்டுக்கு ஈக்குவலா வேற எங்கேயுமே எந்த நாட்டிலுமே இல்லை அப்படின்ற ஒரு ரயில் பாலத்தை பத்தினும் ஆபத்தான ரயில் பாலத்தை பத்தின தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் நான் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பட விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க அப்புறம் வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்திலே உயரமான ரயில் பாலம் எங்க இருக்கு, எந்த நாட்டுல இருக்கு, அதோட முழு தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம். எல்லா நாட்டிலுமே ரொம்ப இன்றியமையாத ஒரு போக்குவரத்து அப்படின்னு சொன்னா ரயில் போக்குவரத்து தான். ஸோ ரயில் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்களை அதிகப்படியான இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அவங்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய விதத்துல பார்க்கப்படுது. அதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதுல நிறைய ஆபத்துகளும் நிறைஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டா பல வளைவுகள், பல மலை குகைகள், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். பாலம் இது மாதிரி எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல இந்த உலகத்திலே ரொம்ப உயரமான ஒரு பாலம் கட்டமைச்சிருக்காங்க. அந்த பாலத்தின் மேல ரயில் பயணம் வந்து போய்கிட்டு இருக்காங்க. ரயில் பயணிகள் வந்து பயன்படுத்துறாங்கிறது உண்மையான ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த உலகத்தின் ஆபத்தான உயரமான ரயில் பாலம் எந்த நாட்டுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாம இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டுல தான் இந்த உலகத்திலே ஆபத்தான உயரமான இரும்பால் செய்யப்பட்ட முழுமையான இரும்பால் வடிவமைக்கப்பட்ட பாலம் இருக்கு அப்படின்னு சொன்னா உலகத்தில் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லரசு நாடுகளை காட்டிலும் இந்தியாவில தான் இந்த பாலத்தை கட்டமைச்சிருக்காங்க. சோ இந்த உலகத்தின் ஆபத்தான ரயில் பாலம் செனாப் ரயில் பாலம் அப்படின்னு சொல்லலாம். செனாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றின் மேலாக இந்த வளைவு பாலத்தை வடிவமைச்சிருக்காங்க. இந்த காட்சியை நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு பாலத்தை வந்து கட்டமைச்சிருக்காங்க நம்ம இந்திய நாட்டுல. இந்தியாவில இருக்கக்கூடிய ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாவட்டத்துல தான் பாத்தீங்கன்னா செனாப் ரயில்வே பாலம் வந்து கட்டமைச்சிருக்காங்க. இந்த ஆத்துக்கு நடுவுல கிராஸ் பண்றதுக்காக இந்த பாலத்தை வந்து கட்டமைச்சிருக்காங்க. இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா செனாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆற்றுக்கு நடுவுல தான் வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 359 மீட்டர் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இதோட பாலத்தோட ஹைட்டா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈஃபில் டவர் சொல்லுவாங்க. அந்த ஈஃபில் டவரை விட 35 மீட்டர் ஹைட் வந்து அதிகமா பார்க்கப்படுது. இதனாலதான், அதாவது ஈஃபில் டவருக்கு மேல ட்ரெயின் போனா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஹைட்டுக்கு தான் இந்த ட்ரெயின் வந்து போக போகுது காஷ்மீர்ல கட்டிருக்க இந்த பாலத்தின் மீது. ஸோ இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா 2022 ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாலம் நரேந்திர மோடி, இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர் தான் திறந்து வச்சிருக்காரு. ஸோ இதுல சோதனை ஓட்டம் வந்து நடந்துச்சு. ஆல்ரெடி எல்லாமே சோதனை ஓட்டம், இதுக்கு உண்டான எல்லா பரிசோதனைகளும் நடந்து முடிந்தா பார்க்கப்படுது. ஸோ 2026 ஆகஸ்ட்ல திறந்து வைக்கப்பட்டாலும் மக்கள் பயன்பாட்டுக்கு இன்னும் இது வரல. மக்கள் இன்னும் பயன்படுத்தல அப்படி விஷயமா பார்க்கணும். 2023 தான் மக்கள் பயன்பாட்டுக்கு இதை கொண்டு வராங்க. மொத்தமா இந்த பாலத்தோட நீட்டு எவ்வளவு கிடையாது, லென்த் எவ்வளவு தூரத்துக்கு இந்த பாலத்தை அமைச்சாங்கன்னா 1315 மீட்டர் நீளம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலம் வந்து ரெண்டு பக்கத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பா பார்க்கப்படுது. ஏற்கனவே நாம சொல்லிட்டோம் 359 மீட்டர் ஹைட், அதாவது ஈஃபில் டவரை விட ஹைட். ஈஃபில் டவருக்கு மேல ஒரு ட்ரெயின் போனா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் அது காட்சி அளிக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உலகத்திலே அதிகப்படியான உயரம் கொண்ட ஒரு இரும்பு பாலம் அப்படின்னு சொன்னா, ரயில் செல்லக்கூடிய பாலம் அப்படின்னு சொன்னா அது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த செனாப் பாலம் தான். மொத்தமா இந்த செனாப் பாலத்தை வந்து பாத்தீங்கன்னா கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1486 கோடி ரூபாய் மதிப்புல தான் இந்த கட்டுமானத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. முழுக்க முழுக்க எஃகால் ஆன இரும்புகளை பயன்படுத்தி இருக்காங்க. இது மட்டும் எஃகு காங்கிரீட் ரெண்டுத்தையும் பயன்படுத்தி தான் இந்த வளைவான பாலம். அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காட்சியை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு ஒரு கட்டுமானத்தை இந்தியாவிலே கட்டி முடிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்திலையும் உலக நாடுகள் மத்தியில அதிசயப்படக்கூடிய விதத்திலும் பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயல்திட்டத்தை வந்து செயல்படுத்தி இருக்காங்க. ஸோ இதனாலதான் இந்த உலகத்திலே ஹையஸ்ட், அதாவது ஹைட் அதிகமா இருக்கக்கூடிய இரும்பு பாலம் அப்படின்னு சொன்னா இந்த செனாப் பாலம் அப்படின்றத சாதனையை இந்திய அரசாங்கம் படைச்சிருக்கு. ஸோ இந்த செனாப் பாலம் பாத்தீங்கன்னா இந்திய ரயில்வே துறைக்கு ஒரு மேம்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்திய ரயில்வே துறை ஒரு சவாலான விஷயமா பார்க்கப்படுது. இந்திய ரயில்வே துறைக்கு பெருமைப்படக்கூடிய விதத்திலும் இந்த செனாப் பாலம் வந்து கட்டமைச்சிருக்காங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த செனாப் பாலத்தை நம்ம கடக்கும் போது இந்தியாவில இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை அதிக அளவுல கவரக்கூடிய விதத்தில் இந்தியா மட்டும் உலக நாடுகளிலும் இந்த செனாப் பாலத்தை பார்க்கறதுக்காக பாத்தீங்கன்னா அதிகப்படியா சுற்றுலா பயணிகள் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்துல இருக்கு. இதுல இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான விஷயம்னு கேட்டீங்கன்னா அந்த ஹைட்ல நம்ம டிராவல் பண்ணும்போது அந்த பள்ளத்தாக்க பார்க்கறதுக்கு உண்மையாவே மெய்சிருக்க வைக்குது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. இதனாலதான் உலக பிரசித்தி பெற்ற இந்த செனாப் பாலம் உலகத்தின் முதன்மையான, உலகத்தின் மிகவும் உயரமான
ஒரு பாலமாகவும். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா செனா பாலம், அதாவது இந்த உலகத்திலே ரொம்ப ஹைட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பாலம் நம்ம இந்திய நாட்டில் தான் இருக்கு, அதுவும் காஷ்மீர்ல இருக்கு அப்படிங்கிற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த பாலம் வந்து கட்டமைச்சிருக்காங்க. இது இந்திய நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பா இந்த பாலம் கட்டமைச்சிருந்தோம். இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படியே லைக் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். மேலும் இந்த பதிவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கலாம், அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.